சித்தி வேற வெளியவே உட்காந்துருக்காளே. புள்ள வீட்டுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடலான்னு பார்த்தா இது வேற நந்தி மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்க போறீங்க, என்ன போறீங்க, என்னத்தை கையில எடுத்துட்டு போறீங்கன்னு 100 கேள்வி கேட்பா. நானே மருமக வரத்துக்குள்ள கொண்டு போய் கொடுத்துடலான்னு பார்த்தா இவளுக்கு பதில சொல்லிட்டு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவனே. அட என்னம்மா எங்கிட்ட கிளம்பியாச்சு போல? நான் சொல்லல, போகும்போது எங்க போறீங்க என்னன்னு கேட்பான்னு அதே மாதிரி கேட்கறேன். அதுவா பக்கத்துல ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும், அதான் போயிட்டு பார்த்துட்டு வருவோன்னு. ஓ சரி சரி. அது என்ன உங்க பையன் இப்பதான் என்னமோ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு, உடனே அதை எடுத்துட்டு போறீங்க? பையன் எங்களுக்கு வாங்கிட்டு வரல, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்தா, அதான் சரி வாங்கிட்டு வந்துட்டானே போய் கொடுத்துட்டு வருவான்ட்டு தான் போறேன். இது எச்சு கையிலேயே காக்கா ஓட்டாது, இது இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குதாமா. கொடுக்குற முகரக்கட்டையை பார்த்தா தெரியாது. பையன் வாங்கிட்டு வந்திருப்பான், ஐயோ பிள்ளைக்கு இதெல்லாம் இல்லாம போயிருமேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போகுது. நம்ம கிட்ட வேற மாதிரி சொல்லிக்கிட்டு. என்னம்மா அரிசி படைச்சுக்கிட்டு இருக்க? அதுவா தோசைக்கு மாவு தீந்து போச்சு, சரி மாவு அரைப்போம்னு சொல்லிட்டு தான் அரிசியை படைச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரி பாரு, நான் அப்படியே போயிட்டு வரேன். மருமக வீட்டில் இல்லாத நேரம் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடும். இல்லையா அவன் இங்கே வந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவா. பாவம் இவங்க வீட்டு மருமவளும் பேத்தியும் தான். அவங்க பேத்தி என் பேத்திக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அழுகுதாமா, எங்கள் அப்பா இப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு. இந்த கிழவிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்றுமே இல்லை. தான் பேத்திக்கே இப்படி பண்ணுது. அம்மாடி இது வீட்டுக்கெல்லாம் வாக்கப்பட்டு வந்தால் அவ்வளோதான், நம்மளெல்லாம் தூக்கி கணம் பார்த்துரும். அப்பனே ஆண்டவா, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? எல்லாருக்கும் எல்லாமே செய்யறியா? நான் உன்கிட்ட ரொம்ப வருஷமா இல்ல இப்ப கொஞ்ச நாளா தான் இந்த வாரத்தையே உன்கிட்ட கேக்குறேன். ஆனா அதை மட்டும் ஏயா கொடுக்கவே மாட்டிக்கிற? ஏயா நல்லவங்களையெல்லாம் ஆள் பார்த்து டப்பு டப்புன்னு தூக்குற நீ, என் வீட்டுல ஒண்ணு தினமும் தின்னுக்கிட்டு ஒரே சல்லையா உசுரை எடுக்குது. அதை உசுரை மட்டும் ஏயா எடுக்க மாட்டிக்கிற? அது உயிரை மட்டும் நீ எடுத்துட்டேன்னு வையே, உனக்கு 108 தேங்காய் உடச்சு போடுவேன் பாத்துக்க. ஐயம்மா தலைய வலிக்குது, தலைவணி இருந்தா பரவாயில்ல. டாடி உமா, ஏ உமா. பாத்தியா சாமி, இப்பதான் உன்கிட்ட சொன்னேன், அதுக்குள்ள மூக்கு வேத்துருச்சு என் வீட்டு கிளவிக்கு. பாரு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஏ உமா வாடி, கூப்பிட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது. இங்க பாரியா, நீ ஏன் அவளை ஏதாவது பண்ணி தூக்கிரு, இல்லைன்னு வச்சுக்க நானே தூக்கி போடுவேன். அதுக்கப்புறம் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நீ தான் தூக்கிட்டேன்னு உன் மேல திருப்பி விட்டுருவேன். ஒழுங்கா அவளை சீக்கிரம் தூக்கி விட்டு 108 தேங்காயா வாங்கிக்கிற வழிய பாரு. இந்த வாரேன் அத்தை. வரத்துக்குள்ள விடிஞ்சிடும். ஏங்க அத்தை, ஏன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? சாமி கூட கும்பிட கூடாதா? என்னடி என்னைக்கு இல்லாத திருநாள சாமி கும்பிட்டுருக்கேன். கடவுளே எப்படியாவது என் மாமியாரை தூக்கிடுன்னு சொல்லி வேண்டுனியோ? என்னடி பக்கத்திலே இருந்து கேட்ட மாதிரி சொல்லுது? என்னடி பக்கத்திலே இருந்து கேட்ட மாதிரி சொல்றேன்னு சொல்றியோ? நான் எப்ப அப்படி எல்லாம் நினைக்க போறேன்? சொல்லுங்க அத்தை, ஏன் கூப்பிட்டீங்க? ஏண்டி நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்கிட்ட என்ன சொல்ற? நான் சொன்னது சரிதானே? எப்படா என் மாமியார் பொட்டுன்னு போவா அப்படின்னு தானே வேண்டிக்கிட்டு இருக்கற? ஆமாண்டி, அதை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி நீ அப்படியெல்லாம் வேண்டறதில்ல தானே எனக்கு தெரியும். ஆனா நீ நினைக்கிறது உன் கனவுல கூட நடக்காது. உன்னையெல்லாம் ஆட்டி வச்சிட்டு தான் நான் போய் சேருவேன். அதுதான் தெரியுமே. இப்பயே இந்த ஆட்டுற, இன்னும் ஆட்டுறனா இன்னும் என்னென்னலாம் பண்றதுக்கு காத்திருக்குதோ. சரிங்க, எனக்கு வீட்டுல வேலை கிடக்குது. சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிடுவாங்க? உன் அழகு முகத்தை அப்படியே உட்காருமா, 24 மணி நேரமும் பாக்குறேன் நான் கூப்பிடுவாங்க. ஒரு வேலையா தான் கூப்பிட்டேன். ஆமா, இந்த அழகுக்கு என்ன குறைச்சது? இதுவே இதுங்க குடும்பத்துக்கு அதிகம். சொல்லுங்க அத்தை, என்னங்க அத்தை? ஏண்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தே நீ தலைவலியை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குது, இப்படியே பாக்குறது. சீக்கிரம் குடுகுடு ஓடி போய் 2 தலைவலி எடுத்துட்டு வா. எந்த வீட்லயாவது இந்த அநியாயம் நடக்குமா? அவன் வேலை வெட்டின்னு ஓடுறான். இந்த வீட்டுல வெறும் ஹாலில் தலைவணியை போட்டுக்கிட்டு படுத்திருந்தா குடும்பம் நல்லா கீழுன்னு தான் இருக்கும். ஏற்கனவே தர்த்தனம் பிடிச்சி ஆட்டுது, இன்னும் தலைவணியை போட்டு படுத்துக்கிட்டோம், இன்னும் நல்லா பிடிச்சி ஆட்டட்டும். இந்தா இருங்கத்த, எடுத்துட்டு வந்து தாரேன். என்னமோ இவ வீட்டு சொத்தை எழுதி கேட்டது மாதிரி தான் இந்த மொழி முடிப்பா. என்னங்க தலைவாணி? வா வா, அப்படியே வந்து வை வா. இது தலையில வைக்கிறதுக்கு பதிலா இது மூஞ்சில வச்சு ஒரு அழுத்தணும்னா என் வீட்டுக்கு பிடிச்ச கரகமே விட்டுரும். என்னடி தலைவாணி, இவ தலையில வைக்கலாமா இல்ல முகத்துல வச்சு ஒரே அழுத்த சாவடிச்சலாமா யோசிச்சிட்டு இருக்கியா? ஐயோ, இந்த கிழவி இருக்கிற வரைக்கும் மனசால ஒண்ணு நினைக்க முடியாது. நீ நினைச்சிட்டு போதும், போ போய் வேலை வெட்டிய பாரு. யார்கிட்ட உன் மைண்ட் வைக்க போற? என்கிட்டயே வா, டங்கு வர அந்த போய்டும். கரகம் பிடிச்சவ இவளால மனசுல ஒண்ணு நினைக்க முடியுதா? நொய்யின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சறா. சே, எப்பா இவகிட்ட ஓரி அடி தலை ரொம்ப வலிக்குது. சீக்கிரம் ஒரு டீயை வச்சு குடிப்போம். என்னடா இது,
சர்க்கரையும் இல்ல, இதுலயும் டீ தூள் இல்ல. நேற்று காலையில தானே ரேஷன் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொட்டி வச்சேன். எங்கிட்டு போணுச்சு? ஒருவேளை மேல் ஜாடியிலக்கு இது போட்டு வச்சனோ? போட்டு வச்சிருப்பேன், பாப்போம். எங்கிட்டும் இல்ல. எங்கிட்டு போய் தொலைஞ்சது போட்டு வச்சது? எங்க மாமியார் கிழவி நேற்று வீட்டில தானே இருந்துச்சு. அத்தை அத்தை அத்தை, உண்மையே உங்க பார்க்க விட மாட்டேன். அத்தை, நம்ம வீட்டுக்கு யாரோ திருடன் வந்துட்டான் போல. அத்தை, நம்ம வீட்டுக்கு திருடனா? என்னடி சொல்ற? நான் இருக்கும்போது எந்த திருட்டு கலவாணி பையலாவது நம்ம வீட்டுக்குள்ள வந்த முடியுமா? வந்தானா உசுரோட போக விட்டுருவேனா? ஷோ, நம்ம ஒன்னு சொன்னா இது ஒன்னு சொல்லும். எதை வச்சு நீ சொல்ற? நகை கீழ இருந்தா நம்ம பச்சா துணி மணி எதுவும் காணமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வீட்ல இருந்த சக்கரை டப்பாவையும் காணா, டீ தூள் டப்பாவையும் காணா. எங்கிட்டு போனுச்சுன்னு தெரியல. வீடு முழுக்க நானும் தேடி பார்த்துட்டேன். ஓஹோ, அதுவா? என்னது ஓஹோ அதுவா? எங்கத்த காணோம்? நீங்க இது எங்க எடுத்து வச்சீங்களா? எடுத்து வைக்கலடி, கொடுத்து வச்சிருக்கேன். என்னது? ஐயய்யய்யய்ய, நேத்து என் மாமா வந்தா. வந்தது அம்மா வீட்ல சக்கரை இல்ல, டீ தூள் இல்ல, அப்படி இப்படினா. பருப்பு இல்லன்னு சொன்னால. அதுதான் சரி, சக்கரையும் பருப்பு எல்லாம் இருக்கான்னு உள்ள போய் பார்த்தேன். அப்புறம் சக்கரை டப்பாவும் டீ தூள் டப்பாவும் முன்னாடி இருந்துச்சு. பருப்பு பார்த்தேன், பருப்பு ஜாடியில இல்ல. சரி, அதுதான் கொண்டு போய் கொட்டிட்டு கொண்டு வந்து டப்பாவை கொடுமான்னு சொன்னேன். அதனால என் மகன் தான் எடுத்துட்டு போயிருக்கா. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அவன் ரேஷன் கடைக்கு போய் வேகாத வெயில்ல வெக்கு வெக்குன்னு நடந்து போய் கியூல நின்று அரிசி பருப்பு சக்கரை அதை இதுன்னு வாங்குறதுக்குள்ள போதும்போது உயிர் போய் உயிர் வந்தா இது ஒத்த நிமிஷத்துல எடுத்து கொடுத்துருக்குது பாரு. ஏத்த, நம்ம வீட்லயே எதுவும் இல்ல, எடுத்து எடுத்து கொடுத்தா அப்புறம் நம்ம எதை திங்கிறது? ஆமா, நான் அந்த வீட்ல போய் தின்னா இங்க யாரும் சாப்பிடுறது இல்லையா? யாருக்குமே வயிறு வரையே இல்லையா? உங்க பிள்ளைக்கு மட்டும் தான் இருக்கா எல்லாம்? சும்மா என்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தா வச்சுக்க, தூக்கி போட்டு முடிச்சு போடுவேன். ஓடி போய். நானே புள்ள கேட்டு பருப்பு கொடுக்க முடியலன்னு வருத்தத்துல இருக்கேன். இப்பதான் இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா, பருப்பு எடுத்து ஒளிய வச்சுட்டு. நான் அங்க வயிற்றுச்சல்ல இருக்கேன். இந்த மனுஷன் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு எப்படி ஒய்யாரமா தூங்கிட்டு இருக்கான்னு பாரு. என்னையா அம்மா நொம்மா எதிரியா? அட நீயா? ஏன் நீ தூங்கிட்டு இருக்கவன இப்படி பேய் மாதிரி வந்து அடிக்கிற? வாத்தக்கறி பண்றதுக்கு நான் பேயா, நான் பத்திரகாளியா கூட மாறிடுவேன். எந்திரியா முதல்ல. எல்லா வீட்லயும் போய் பாரு, புருஷமாருங்கள கட்டின பொண்டாட்டிங்க செல்லமா எழுப்புறாங்க, என்னங்க என்னங்கன்னு. எந்திரிக்கலையா? கொஞ்ச நேரம் அசந்து தூங்குறாரா, தூங்கட்டும், குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாருன்னு சொல்றாங்க. ஆனா நீ பேய் மாதிரி என்னங்க என்னங்க, இதுல வேற அடிச்சு வேற எழுப்புற. ஆமா, உங்களை எல்லாம் அடிச்சு எழுப்பாம உங்களை எல்லாம் தூக்கி கொஞ்சம் எழுப்புவாங்க. காலங்கத்துல எதுக்கு வல்லு வல்லுன்னு குறைச்சிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஏயா இங்க பாரு, இந்த வீடு உருப்படியா நல்லா இருக்கணும்னா வாத்தக்கறி இப்பயே கூட்டிட்டு போய் உங்க அக்கா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டேன். ஏண்டி காலங்கத்துல எங்க அக்கா இருக்கிற அது நல்லா இருக்குது உனக்கு பொறுக்கலையா? ஆமா, ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்க மளிகை சாமான எல்லாம் அள்ளிக்கிட்டு போனா உன் அக்கா நல்லா தான் இருக்கும். நம்ம தான் நடுத்தரவுல நிக்கணும். ஐயே, இப்ப என்னதான் ஆச்சு? என்னையா ஆகணும்? வேகாத வெயில லோன்னு அலைஞ்சு, அதுவும் இல்லாம ரேஷன் கடையில் அவ்வளோ கியூல நின்று அரிசி பருப்பு வாங்கறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சரி, அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சா உன் ஆத்தா கறி நான் இல்லாத நேரமா பார்த்து உன் அக்காவை வர சொல்லி சர்க்கரையையும் டீ தூளையும் எடுத்து கொடுத்துட்டா. அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றாளே, அப்புறம் நம்ம எதை வச்சு குடிக்கிறது? இதுக்குதான் இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கியா? என் அக்கா தானே, வேற யாருக்கா கொடுத்துச்சு? ஆமாயா, இங்கிட்டு கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து உங்க அம்மா அங்கதான் கொடுக்குது, நமக்கா கொடுக்குது? ஐயா ஐயா ஐயா, காலையில இந்த சக்கரைக்கு டீ தூளுக்கு மாடி இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் இரு, நானே போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். யோ, எனக்கு நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கறதெல்லாம் வேணாம். நான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்த சக்கரையும் டீ தூளும் தான் எனக்கு வேணும். ஐயா ஐயா, இவளுக்கு என்னத்தன்னு அவங்க ஆத்தா கறி பெத்து எனக்கு கட்டி வச்சிருக்கானே தெரியலையே. கொடுத்தது எப்படி திரும்பி கேட்க முடியும்? யோ, நீ போய் கேட்கலன்னு வச்சுக்க, நானே போய் கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துருவேன். அப்புறம் உன் அக்கா கறி இந்த பக்கமே வர முடியாத அளவுக்கு கிளின்னு கிழிச்சிட்டு வந்துருவேன். அடி பாவி, அந்த மாதிரி இது எதுவும் பண்ணிடாதடி. என் அக்காவுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். அப்படி இருக்கிறதையும் பிரிச்சு தள்ளிடாத. அப்படின்னா போய் வாங்கிட்டு வா. 2 நாள் தான் பிள்ளைய பார்க்கல, ஆனா 2 வருஷம் பார்க்காத மாதிரி இருக்கு. உமா, எமாடி உமா. எங்க அம்மா வந்துட்டாங்க போலயே. ஆத்தாடி, இந்த மாமியார் கிழவி வேற வந்துருச்சா? முடிஞ்சது, இன்னைக்கு என் ஜோலி முடிஞ்சது. என்னமோ பெத்த தாயை பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி தான் பில்டப். இது ஆகிட்டு போனதுனால அது கிளம்பி இங்க வந்துருது. இன்னைக்கு என்னத்த கூட்ட போற ஆளுன்னு தெரியலையே, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு.
என்னம்மா என்ன ஆச்சு? யார் உன்னை என்ன பண்ணுனா? எதுக்கு அழுகுற? என் சோக கதை எதுக்குமா உனக்கு? வா நீ வா, வீட்டுக்குள்ள வா. யார் உன்னை என்ன பண்ணா அதை சொல்லு முதல்ல. அக்கம் பக்கத்துல 4 பேர் பார்த்தான்னு எதுவும் நினைச்சுக்குவாங்க. உள்ள வா. என்ன ஏதுன்னு தெரியல, புள்ள ஏதோ பிரச்சனையில இருக்கா போல இருக்கு. அதனாலதான் 2 நாளா வீட்டு பக்கம் வரல. இன்னைக்கு நான் இங்க வந்தது சரியா போச்சு. இன்னைக்கு என் மாப்பிளைய புடிச்சு கிழிக்கிற கிளியில என் புள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பா, முதுகு என்ன வலி வலிக்குது. பத்திரகாளி என்னம்மா என்னாச்சு? இல்லங்க, குனிஞ்சு இந்த விதை நட்டுக்கிட்டே வந்தேன்ல, அதுதான் இந்த முதுகு என்னமோ ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு தான் நான் அப்பையும் சொன்னேன், நானே இந்த விதையெல்லாம் நட்டுக்கிறேன், நீ வீட்டுக்கு போகணும். சொன்னா கேக்குறியா? நீங்க ஒத்தாலா கஷ்டப்படுறீங்கன்னு நீயும் வந்துட்டு வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு இங்க காட்டுலயும் வந்து எனக்கு ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப உடம்பு வலின்ற சொன்னா கேட்கணும், கேட்கறதே இல்ல. ஏங்க, ஒத்தால நீங்க மட்டுமே தான் இங்க வேலை செஞ்சுட்டு கிடக்குறீங்க. வேலைக்கு ஆள் வைக்கலாம்னு சொன்னாலும் அத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம காசு அவனுக்கு வெட்டியா கொடுக்கணுமா? உன் புருஷன் அதெல்லாம் செய்வான்னு சொல்லி உங்க தலையில எல்லா வேலையும் கட்டிடுறாங்க. அப்புறம் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, கஷ்டப்பட்டு வேலை செய்யறாருன்னும் போது நான் கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணனா தானே. அதை விட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? இல்லம்மா, வீட்லயும் அங்க எல்லாம் சமைச்சு அதை கழுவி இதை துவைச்சு பிள்ளைய பார்த்து எல்லாத்தையும் பாக்கற வைக்கிறேன். இங்கே எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து முதுகு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு என்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தானே வலிக்குது. நைட்டு முழுக்க தூங்குறதே கிடையாது, உடம்பு வலின்னு சொல்லி. அதனால ஒத்தாசை பண்றதுனால நான் ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். சரி, இதுக்கு மேல விதையெல்லாம் நான் நட்டுக்கிறேன், நீ போய் உட்காரு போ. இல்ல அவ்வளவுதானே, இன்னும் கொஞ்சம் இந்த இது மட்டும் தானே இருக்கு. இந்த வரப்பையும் நட்டு விட்டு போயிடுறேன் ஒரேதா. பத்திரகாளி, அதெல்லாம் நான் நட்டுக்கிறேன். நீ வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அம்மா உன்னை திட்டி தீத்துரும். வீட்டுல வேலை செய்யறதுக்கு பயந்துகிட்டு போய் காட்டுல உட்காந்துக்கிட்டியான்னு. அதனாலதான் சொல்றேன், நீ கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் வேற வேலைக்கு கிளம்பிடுவான். அண்ணனுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்கலன்னா அம்மா அதுக்கும் அங்கதான் சத்தம் போடுவாங்க. ஆமா, அப்ப கூட உங்களுக்கு உங்க அம்மா முக்கியம், உங்க அண்ணன் முக்கியம். உங்க புள்ள ஒண்ணு வீட்டுக்கு வருவாள், அது மட்டும் உங்களுக்கு நினைப்பிலே இருக்காதே. ஏன் பத்திரகாளி இப்படி பேசுற? நம்பமாவா பத்திரகாளி? ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு உங்க அம்மா, அண்ணன், தங்கச்சி அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். புருஷன் கஷ்டப்படுறாருன்னு இவருக்கு ஒத்தாசை பண்ணலான்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு மனசே வராது, என்னை விடவும் மாட்டீங்க. ஏன் பத்திரகாளி இப்படி பேசுற? அவங்கள நீ நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் நம்மள நல்லா பாத்துக்குவாங்க. அதுதான் சொன்னேன். ஆமா, நல்லா பார்த்து கிழிச்சாங்க. பெத்த புள்ள சாப்பிடாம கொள்ளாம கூட போகுது ஸ்கூலுக்கு. அதெல்லாம் இந்த மனுஷனுக்கு புரியாது. சரி, உங்க குடும்ப புராணத்தை அப்புறமேட்டுக்கு பாடுங்க. இதெல்லாம் நட்டு விட்டுட்டு போறேன். என்னைக்குதான் என் குடும்பத்தை இவ புரிஞ்சுக்குவானே தெரியல போ. அம்மா, ஃபேன் காத்து நல்லா வருதாமா? இதெல்லாம் நல்லா வரது இருக்கட்டும், முதல்ல உட்காரு. சொல்லுமா. ஏண்டியம்மா, முகமெல்லாம் இப்படி வாட்டமா இருக்கு, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? 2 நாளா நீ வீட்டு பக்கமே வரல. எனக்கு என்னவோ 2 யுகமா புள்ளைய பாக்கலையேன்னு அப்படியெல்லாம் ஆயிப்போச்சு. என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்லு. என்னத்தம்மா சொல்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ஏண்டியம்மா, மறுபடியும் உன் புருஷன் மக்கள் பண்றானா? அந்த கிளவி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காளா? சொல்லு. அத பத்தி ஏமா விடுமா, சொல்லுன்றல்ல. நான் என்னத்த சொல்றது? சொல்லி மட்டும் எனக்கு என்ன, என் பிரச்சனை என்ன தீரவா போகுது? வீட்டுக்கு வந்திருக்க நீ, உனக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கலான்னா கூட வீட்டில் சர்க்கரை இல்லை, டீ தூள் இல்லை. ஏண்டியம்மா, அது கூடவா வீட்டில் வாங்கி வைக்காம இருந்த? எல்லாம் வாங்கி வைக்கத்தான் செஞ்சேன். வாங்கி வச்சா மட்டும் என்ன இந்த வீட்டில் தங்கவா செய்து? ஏண்டியம்மா, சோத்துக்கு பதிலாக சர்க்கரையும் டீ தூளுமே போட்டு திம்பிங்களோ? ஏமா, நீ வேறமா வாயை கிண்டிக்கிட்டு எனக்கே சரியான வயிற்றுச்சலா கிடக்கு. ஏண்டியம்மா, இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா எனக்கு என்னன்னு புரியும்? சொல்லு, என்னதான் பிரச்சனை வீட்டுல? அம்மா, அதையம்மா கேக்குற? நான் அந்த வேகாத வெயில்ல லொக்குன்னு ரேஷன் கடைக்கு நேத்து நடந்து போய், அதுவும் இல்லாம அம்புட்டு கூட்டம் தெரியுமா? கூட்டத்துல அடிச்சு புடிச்சு சக்கரை பருப்பு பாமாயில்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. இவ்வளோ வேலையும் ஒத்தால நீ செஞ்சியா? ஆமாம்மா, எல்லா வேலையும் நானே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல. உன் புருஷன மாமியார் கிழமை என்னதான் பண்றாங்க? இல்ல என்னதான் பண்றாங்கன்னு கேக்குறேன். அது என்னம்மா சொல்றது? அதை கூட விடுமா. நேத்து லொக்குன்னு தூக்கிட்டு வராளே அம்புட்டு பொருளையும் தலையில இருந்து கீழே இறக்கி வைக்க அத்தைன்னு கூப்பிடுறேன். எம்மா, எனக்கே கையை பிடிச்சிக்கிச்சுமா, தூக்கவே முடியலன்னு சொல்லி அந்த நடிப்பு நடிக்குதுமா. நீ என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்த? உன் வீட்டுக்கு தானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன். போமா, அதை கூட விடுமா. நான் என்ன பண்ணேன்னு
வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொருளெல்லாம் பிரித்து எல்லாத்துலேயும் கொட்டி வைப்போன்னு சொல்லி சர்க்கரையையும் டீ தூளெல்லாம் கொட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பு அரிசியெல்லாம் கொட்ட வைக்கிறதுக்கு பார்த்தேன். அப்புறமேட்டுக்கு சரி வயிற்று வலிக்கிறமான்னு சொல்லிட்டு காட்டுக்கு தாமா போயிட்டு வருவோன்ட்டு போனேன். அதுக்குள்ள இந்த மாமியார் கிழவி அவங்க பிள்ளைய வர சொல்லி சர்க்கரை முழுசா 1 கிலோவையும் தூக்கி கொடுத்துட்டு போதாத குறைக்கு டீ தூள் டப்பாவோட எடுத்து கொடுத்துருச்சுமா. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு டீ குடிக்கலான்னு பார்க்குறேன், ஒண்ணுமே இல்லை. எனக்கு எவ்வளோ வயிற்றுச்சலா இருக்கு தெரியுமா? ஐயோ மாமியார் கிளம்பி மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன விலங்கத்தை எடுக்க போதோ? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி வளர்த்த உன்னைய? குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதையா? என் புள்ள வாழ்க்கையே இப்படி ஆக்கிட்டாங்களே. வாயை திறந்துருச்சு, இனி மூடாது.